ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு விசேஷ நாள், த ஸ்பெஷல் டே. நம்முடைய லைஃப்பில், உங்களுடைய லைஃப்பில் எது ஸ்பெஷல் டேன்னா என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒவ்வொரு நாள் சொல்லுவோம்ல, என்ன ஸ்பெஷல் டே? பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், ஏதாவது எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதான நாட்கள், இப்படி ஸ்பெஷல் டேஸ் என்று சொல்லும்போது நிறைய காரியங்களை நம்முடைய நினைவில் நம்ம வைத்திருப்போம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த நாளில் நம்ம இந்த மாதத்தினுடைய தியான வசனத்தை வாசிக்கும் போது அதில் ஒரு விசேஷ நாள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய முதல் பகுதி. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12 முதல் பகுதி. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக, ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை அறியும்படியாக, உம்முடைய வார்த்தைகளை அறியும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. எங்களுடைய மனக்கண்களை திறந்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கிருபை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டதாய் இதை நாங்கள் கேட்க, எங்களுக்குள்ளே பலன் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். விசேஷ நாள், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாள். இப்போ சாட்சி சொல்லும்போது கூட சகோதரி சொன்னதான சாட்சி, பிறந்த நாள், போன பிறந்த நாளில் சிக்காக இருந்தேன், இந்த பிறந்த நாளில் கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை தந்தார், ஆரோக்கியமாய் வைத்திருந்தார். ஒரு விசேஷ நாள், ஒரு சந்தோஷம். அப்போ ஒவ்வொருவருடைய பிறந்த நாளும் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சந்தோஷமான நாள். திருமண நாட்கள் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமான நாட்கள். ஆனால் எல்லாருக்குமே பொதுவாக ஒரு விசேஷ நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேவனுடைய நாள். விசேஷ நாள் என்றால் இந்த இடத்துல தேவனுடைய நாளை அது குறிக்கிறது. தேவனுடைய நாள் என்பது வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தருடைய நாள் என்றும் வரப்போகிற ஒரு நாள் என்றும் இந்த வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று அர்த்தம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது எவ்ரி டே வாஸ் கிரியேட்டட் பை காட். சிருஷ்டிகரானவர் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். அப்படியாக இந்த நாட்களையும் காலங்களையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். சங்கீத புஸ்தகத்தில் 118:24 வாசிக்கிறோம். சங்கீதம் 118:24, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். எது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? எது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? நீங்கள் எப்பெல்லாம் எடுத்து இந்த புத்தகத்தை வாசிக்கிறீங்களோ, இந்த பகுதியை வாசித்தா இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அப்படின்னா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து நாம் மகிழ கடவோம், நன்றி செலுத்த கடவோம் என்று சொல்லி அர்த்தம். அதில் என்ன காரியம் காணப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் உண்டு பண்ணினார் என்கிறதான காரியம் அதில் அடங்கி இருக்கிறது. சரி, இந்த மாத துவக்கத்தில் நான் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டேன். பேதுருவின் தேவன் என்கிறதான தலைப்பின் கீழே ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதில் பேதுரு இயேசுவானவரை தன்னுடைய தேவன் என்று பகிரங்கமாக அவர் அறிவித்து தைரியமாக பிரசங்கித்தார் என்கிறதான ஒரு சிறிய செய்தியை பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். அதில் நான் அதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த தேவனுடைய நாளை குறித்த அதிக காரியங்களை நாம் பார்ப்போம். ஒரு விசேஷ நாள் வருகிறது, அது கர்த்தருடைய நாள் என்று பேதுரு பிரசங்கித்தார். 10வது வசனத்தில் அப்படி காணப்படுது. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று சொல்லி பிரசங்கித்தார். அப்போ ஒரு நாளை குறித்து, விசேஷ நாளை குறித்து அவர் சொல்லும்போது அது கர்த்தருடைய நாள் என்று சொன்னார். அந்த வருகிற
அந்த விசேஷ நாள் நம்முடைய தேவன் இந்த பூமிக்கு வருகிற நாள், நம்மை சந்திக்கிற நாள் என்று பிரசங்கித்தார். அதுதான் 12வது வசனம், இந்த மாதத்தினுடைய தியான வசனம். தேவனுடைய நாள் சீக்கிரமாக வருகிறதற்கு அவளுடைய காத்திருங்கள் என்று சொன்னார். அந்த விசேஷ நாளில் நம்முடைய தேவனை சந்தித்து அவர் சந்நிதியிலே காணப்பட போகிறோம் என்று சொல்லி பார்த்திங்கன்னா பிரசங்கித்தார். அதான் அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கையை நமக்கும் என்ன பண்ணார், அவர் கொண்டு வந்தார். விசேஷ நாளிலே இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவருடைய சந்நிதியிலே நம்ம காணப்பட போகிறோம். 14வது வசனம். பிரியமானவர்களே, இவைகள் வரை காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு வருகிறதான அந்த தேவனுடைய சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி பிரசங்கித்தார். அந்த விசேஷ நாளில் நாம் சந்திக்க போகிற நம் தேவனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்று தைரியமாக அறிவித்து பூமியிலே வாழும் பொழுது அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார்? அந்த விசேஷமான அந்த நாளில், தேவனுடைய நாளில் நம்முடைய தேவனாகிய அவரை சந்திக்க போகிறோம். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து என்று தைரியமாக அவர் அறிவித்து பிரசங்கித்து அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அதான் 18வது வசனம். என்ன அப்படின்னா, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை நான் எடுத்தேன். அப்போ என்ன, வாட் வி லேர்ன், அவர் சொல்லி கொடுத்த இந்த காரியங்கள்லேருந்து என்ன நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். என்ன ஆரம்பித்தார்? ஒரு விசேஷ நாளை குறித்து சொல்லும்போது அது கர்த்தருடைய நாள் என்றார். அந்த கர்த்தருடைய நாள் என்றால் நம்முடைய தேவனுடைய வருகையின் நாள் என்றார். அந்த தேவனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே வாழும் பொழுது அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்கிறதான காரியத்தை தைரியமாக என்ன பண்ணார், தைரியமாக சொன்னார். பகிரங்கமாக அவர் தேவனுடைய பெயரை அறிவித்தார். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமம் என்ன, பெயர் என்பதை தைரியமாக அறிவிக்கிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறாங்க. இன்னிலேருந்து கவனித்து பாருங்கள். சரி, பேதுரு அறிவித்த இந்த காரியத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், யாரை அறிகிற அறிவிலே வளர சொன்னார்? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது வளர வேண்டும் என்கிறதான காரியத்தை அவர் சொன்னார். அப்போ என்ன சொல்லிக் கொடுக்கல, என்ன சொல்லிக் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது தேவனை குறித்ததான காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதில் 3 நபர்களும் ஒன்றாயிருக்கிற தெய்வத்தை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று பேதுரு பிரசங்கிக்கவில்லை. இரண்டாவதாக, மூவரும் ஒன்றாயிருக்கிற தேவனை அறிய முடியாது ஆனால் நம்ப வேண்டும் என்றும் பிரசங்கிக்கல. ஏன்னா இப்படி 2 கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் மூவராக இருக்கிறார்கள், அவரை அறிய வேண்டும் என்று சொல்லுகிறதான கூட்டம் இருக்கு. அப்படி நம்புகிறவர்கள் கூட சிலர் என்ன சொல்றாங்க, அந்த தேவனை நீ என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது, அறிய முடியாததான அப்படிப்பட்டதான தேவன், ஆனால் நீ நம்ப வேண்டும், சொல்லுகிறதை நம்ப வேண்டும் அப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் பேதுருடைய பிரசங்கம் 2 விதமாகவும் இல்லை. ஆனால் என்ன பிரசங்கித்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக நான் கொண்டிருக்கிறேன் என்று பிரசங்கித்தார். அதுதான் கர்த்தருடைய வருகை குறித்ததான பிரசங்கம். அடுத்ததாக, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரையே தேவனாக கொண்டிருக்கிறேன் என்பதை பேதுரு தைரியமாக பிரசங்கித்தார். இயேசு கிறிஸ்துவின் சந்நிதியிலே அந்த நாளிலே, அதாவது குறிப்பிட்ட அந்த விசேஷ நாளிலே காணப்படுவேன் என்று சொல்லி விசுவாசித்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் தன் வாழ்நாட்களெல்லாம் வளர்ந்ததான ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா இந்த பேதுரு. அப்போ கிறிஸ்துவே கர்த்தர் என்றும் அந்த கர்த்தரே தன்னுடைய தேவன் என்றும் பேதுரு பகிரங்கமாக அறிவித்து பிரசங்கித்த போது மத தலைவர்களால் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்தார். நீங்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகளை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது பேதுரு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களின் மத்தியில் மிகவும் மேன்மையாக எண்ணப்பட்டதான, மதிக்கப்பட்டதான ஒரு ஊழியராக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே நேரத்தில் மத தலைவர்கள்னா யார், அந்த நாட்களிலே காணப்பட்டதான பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், யாருடைய பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில்
யூத மதமே காணப்பட்டுச்சோ அவர்கள்தான் மத தலைவர்கள். யாருடைய கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா தேவாலயம் காணப்பட்டதோ அவர்கள்தான் மத தலைவர்கள். அப்போ அந்த மத தலைவர்களினாலே இந்த பேதுரு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்ததையும், அற்பமாய் எண்ணப்பட்டதையும், பிடிக்கப்பட்டதையும், சிறையிலே போடப்பட்டதையும், அவர்கள் முன்பாக காணப்பட்டதான அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். இட் டசன்ட் சேஞ்ச் ஈவன் நவ். என்ன பண்ணார் பேதுரு? பேதுரு அப்போஸ்தலன் கர்த்தரே தேவன் என்றும் அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்றும் அவரை அறிகிற அறிவில் தான் இந்த பூமியிலே நீ வளர வேண்டும் என்கிறதான காரியத்தை தைரியமாக அறிவித்தபடினால்தான் இந்த பிரச்சனைகளை பேதுரு சந்தித்தார். அப்போ இந்த பேதுருவை தேவனுடைய ஊழியக்காரர் என்று நாம் இன்னைக்கு விசுவாசிப்போமானால், இப்படி சொல்கிறேனே, பேதுருவை வந்து பார்த்திங்கன்னா ஆதி திருச்சபையில் எப்படியாக வந்து வைத்திருந்தார்கள் என்று இன்றைக்கு காணப்படுகிறதான கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அவர் வந்து போப் காணப்பட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பாக காணப்பட்டார். அதாவது முதல் பிஷப்பாக, முதல் போப்பாக காணப்பட்டார் என்று சொல்லுகிறவர்கள் நம்புகிறவங்க. அப்படியா? கரெக்டு தானே? அப்படி தானே? இல்லை, சரி. கிறிஸ்தவர்களுக்குள்ளே, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்குள்ளே நீங்கள் வந்தாலும் பேதுருவை வந்து பார்த்திங்கன்னா மேன்மையான இடத்துல ஒரு ஊழியனாக தான் பேதுருவை வைத்து பார்ப்பார்கள். நீங்கள் வேதத்திலே அப்படி தான் வாசிப்பீங்க. 12 பேரை தெரிந்து கொண்ட போது முதலாவது பேதுரு அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த 12 பேரில் முக்கியமான ஒருவனாக அல்லது அதிலே தலைவனாக வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டவன் தான் பேதுரு அப்போஸ்தலன். இன்றைக்கும் பேதுருடைய நிருபங்களை வாசிக்கும் போது இவன் ஒரு உண்மையான ஊழியக்காரனாக இவன் காணப்பட்டான், ஒரு உண்மையான சாட்சியாக இவன் காணப்பட்டான் என்று நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். அப்படிதானே? அப்படியானால் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பேதுரு யாரை தன்னுடைய தெய்வம் என்று அறிவித்தார்? அவருடைய பெயர் என்னவென்று தைரியமாக இவர் சொன்னார். அவருக்காக அவரை அறிகிற அறிவிலே இவர் வளர்ந்தார் என்பதை நாம் விசுவாசிப்போமானால், பேதுருனுடைய தேவன் நம்முடைய தேவன் என்று நாம் எண்ணுவோமானால், நாமும் இந்த பேதுருவை போல தான் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் ஆராதனையும் காத்திருக்கிறதான காரியமும் இப்படி தான் காணப்பட வேண்டும். சரி, தேவனுடைய நாளில் யாரை சந்திக்க போகிறோம் என்றதான புரிதலும் விசுவாசமும் மிக மிக அவசியம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது மிக மிக அவசியம். அப்போ தேவனுடைய நாளுக்கு காத்திருங்கள் என்றால் கர்த்தருடைய நாளுக்கு காத்திருங்கள் என்று அர்த்தம். அதுதான் பேதுரு 2 பேதுரு 3:10-12 முதல் பகுதி அதுதான் சொல்கிறது. தேவனுடைய நாளுக்கு காத்திருங்கள் என்றால் கர்த்தருக்கு காத்திருங்கள் என்று அர்த்தம். தேவனுடைய நாளுக்கு காத்திருங்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க காத்திருங்கள் என்று அர்த்தம். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால், அப்போ கிறிஸ்துவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிற நாள் கிறிஸ்துவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். யாராவது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன் சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அப்படி சொல்கிறாரு? யாருக்கு சஞ்சலமும் கலக்கமும் உண்டாகும்? யாருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆயத்தமாக இல்லாதவர்கள், காத்தில்லாதவர்கள், அதாவது காத்திருக்காதவர்கள், அல்லது அவரிடத்துல அன்பு செலுத்தாதவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிட்டு ஒளிந்திருந்தார்கள்னா அப்பாவை பார்க்கறக்கே பயப்படுவாங்க. அப்படி தானே? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கீங்க, வெக்கேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, பிள்ளைங்க உங்களை பார்க்காம ஒளியுது, நல்லா வளர்ந்த பிள்ளைன்னா உங்களை பார்க்காம ஒளியுதுன்னா அது ஏதோ என்ன பண்ணுது, தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் தானே? பார்த்தோன்னே ஓடி வந்ததுன்னா உங்களுக்காக காத்து இருக்குது, அன்பாக இருக்குது, இதனால் போய் பிள்ளை இப்போ அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ நம்முடைய தகப்பன் மேலே, நம்முடைய தாயின் மேலே, நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த உறவுகளின் மேலே உண்மையான அன்பும் ஐக்கியமும் காணப்பட்டு காத்திருப்போமானால் என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக வந்து வரவேற்பதற்கு ஆயத்தமாய் காணப்படுவோம். அப்படி தானே? அப்போ இவர் சொல்லுகிறார், யாருக்கு சஞ்சலமும் கலக்கம் வரும்னா அவர் இன்னைக்கு வராமல் அப்புறம்
வந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா என்னுடைய வாழ்நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த சந்ததியில் வந்தால் பரவாயில்ல அப்படின்றதான ஒரு எண்ண ஓட்டம் நமக்குள்ளே காணப்படுமானால், என்னுடைய சந்ததியில் என்னுடைய நாட்களில் அவர் வர வேண்டாம் என்று சொல்லி நம்ம அறியாமல் என்ன பண்ணுறோம், ஒரு விருப்பத்தை உள்ள வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ சஞ்சலமும் கலக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவனை சந்திக்கிறதற்கு உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது வேற யாருக்காவது வரணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஏன் பார்த்தீங்கன்னா சமீபமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே பயப்படாதீங்கன்னு சொல்கிறாருன்னா, இப்படி பார்த்தீங்கன்னா சமீபமாக இருக்க கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது என்று சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் காணப்படும் இல்லையா? அப்போ இரண்டு விதமாக பார்க்கலாம். கர்த்தருடைய வருகை என்பது நிச்சயம், அது பார்த்தீங்கன்னா நாளை 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 என்று சொல்லி என்னைக்கு வேணாலும் இருக்கலாம், குறிப்பிட்ட ஒரு நாள் கிடையாது. அதனால தான் திருடன் வருகிற விதமாக வரும் என்று சொல்லி பேதுரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிருபத்தில் அப்படியாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், பவுலும் சொன்னார், எல்லாருமே இந்த காரியத்தை குறித்து அப்படிதான் பேசினார்கள். அப்போ யாராவது சொல்லி இந்த நாள் தான் குறிப்பிட்ட நாள் என்று சொல்லி உங்களை ஏமாற்றுவதற்கு இடம் கூடாதீர்கள். அவர் எந்த நாளிலே வந்தாலும் உங்களுடைய தேவனை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், உங்களுடைய ஆத்மாவுடைய நாயகனை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள், அவருக்காக காத்திருங்கள், சஞ்சலப்படாதீங்க என்று சொல்றார். பிலிப்பியர் 1:5 இப்படி வாசிக்கிறோம், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்போ இந்த இடத்துலையும் கிறிஸ்துவினுடைய நாள் என்று சொல்லப்பட்டது, பிலிப்பியர்ல இயேசு கிறிஸ்துவின் நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் தேவனுடைய நாளுக்கு காத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை அல்லது செய்தியினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய நாளுக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதற்கு காத்திருங்கள் என்று சொல்லி அர்த்தம். என்ன அறிந்து கொள்ளுகிறோம், தேவனுடைய நாள் என்பது ஏன் எல்லா நாட்களை பார்க்கிலும் விசேஷமான நாளாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாள். அர்த்தம் என்ன? தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாள். அர்த்தம் என்ன? என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அப்படி அந்த வார்த்தையை சொல்லும்போது, அந்த வாக்கியத்தை சொல்லும்போது என்ன புரிஞ்சு? தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாள். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? தேவன் யார் என்று யாவருக்கும் தெரிகிறதான ஒரு நாள். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னா, தேவன் யார் என்று எல்லாருக்கும் தெரியாது. சபைக்குள்ள வர்றவங்களுக்கே எல்லாருக்கும் தெரியாது. இப்போ நான் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், பேதுரு பார்த்தீங்கன்னா கர்த்தர் யார் என்றும் அவர் தேவன் என்றும் மாத்திரம் அறிவிக்காதபடியே அவருடைய நாமம் இன்னதென்று அறிவித்து அவரை நீ அறிய வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவித்தார். எல்லாரும் அப்படி அறிவிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எல்லாரும் அப்படி சொல்றது இல்லை. தேவனுடைய நாமம் என்னன்னு சொன்னாலே திருன்னு முழிக்கிறதான பாஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, பார்த்தது இல்லையா? அப்படிதான் பார்ப்பீங்க. தேவனுடைய நாமம் என்னன்னா தைரியமா சொல்லுகிறதற்கு அறியாததான அநேக போதகர்களை தான் நீங்க பார்ப்பீங்க. அதுதான் உண்மை. ஆனால் வேதத்தில் நீங்க பார்க்கிறதான எந்த பாஸ்டர்ஸும் எந்த போதகரையும் நீ அப்படி பார்க்கவே முடியாது. போன செய்திக்குள்ள கூட நான் சொன்னேன், ஸ்பெசிஃபிக்காக அவர்கள் என்ன பண்ணாங்க, இதை தெளிவுபடுத்தினார்கள். யார் தேவன், அவருடைய பெயர் என்ன என்பதை தெளிவுபடுத்தினார்கள். அப்ப தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்துடைய நாள் என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் யார் என்று இன்றைக்கு தெரியாதவர்கள் கூட அந்த நாளில் இவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அவரை காணும் பொழுது அறிகிறதான நாள் என்று அர்த்தம். தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாள் என்று அர்த்தம். அர்த்தம் என்ன? தேவன் என்கிறவர் வருகிறதான நாள். தேவன் என்கிறவர் ஒருவர், அவர் வருகிறதான நாள் என்று அர்த்தம். தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறதான நாள். அர்த்தம் என்ன? தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறதான நாள். வாட் இஸ் த மீனிங்? தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிற நாள் அப்படின்னா தேவன் நியாயம் தீர்க்க வருகிறதான நாள் என்று அர்த்தம். சரி, தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்து வானங்களையும் பூமியையும் அதில் உள்ள கிரியைகளையும் அக்கினியினால் அழிக்கும் நாள். 10வது வசனம் அதுதான் சொல்லுது. நான் இப்போ சொன்னதான அத்தனை காரியங்களும் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதான காரியங்கள் தான். தேவனுடைய நாள் என்றால் இயேசு கிறிஸ்து வானங்களையும் பூமியையும் அதில் உள்ள கிரியைகளையும் அக்கினியினாலே அழிக்கிறதான நாள் என்று 10வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய நாள் என்றால், லிசன் டு மீ, தேவனுடைய நாள் என்றால் சிருஷ்டிகராகிய அநாதி தேவன், நித்திய பிதாவானவர் மனிதன் மனம் திரும்ப அவனுக்கு கொடுத்ததான கால சந்தர்ப்பம் முடிவடைகிற நாள் என்று அர்த்தம். மனுஷனை ஆண்டவர் உண்டு பண்ணினார்.
மனிதன் அவருடைய வார்த்தைகளை மீறி விழுந்து போனான். அவரோடு கூட காணப்பட்டதான ஐக்கியமும் உறவும் உடன்படிக்கையும் முறிந்து போனது. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து திரும்பவும் தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படியாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் ரட்சிப்பின் வழி, ரட்சிப்பின் பாதை. அந்த பாதை அவரை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியான ஸ்லாக்கியம். அப்போ தேவனுடைய நாள்னா என்ன அப்படின்னு சொன்னா, சிருஷ்டிகராகிய அந்த தேவன் நம்முடைய பிதாவானவர் மனிதன் மனம் திரும்புவதற்கு அவனுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த காலம் என்பது, சந்தர்ப்பம் என்பது எக்ஸாக்டா முடிவடைகிற நாள். அந்த நாளுக்கு அப்புறம் ஒரு நாளிகை கூட கிடைக்காது. எதுக்கு? மனம் திரும்பி அவருடைய பிள்ளையாக மாறுகிறதற்கு மனிதனுக்கு ஒரு நொடி கூட கிடைக்க போகிறதில்ல. அதோட முடிவடைகிறது என்று அர்த்தம். தேவனுடைய நாள் என்றால் அதரிசனமான தேவன் மீண்டும் ஒரு முறை, ஆனால் இம்முறை தேவனாகிய தம் ஒருவருக்கே உரியதான மகிமையோடு தரிசனமாவார் என்று அர்த்தம். எப்படி முதலாவது தரிசனமானார்? எப்படி தேவன் முதலாவது இந்த பூமியில தரிசனமானார்? ஒரு மனுஷனா தரிசனமானார். நம்மை போல, நம்மிலே ஒருவரை போல என்ன பண்ணாரு? இந்த பூமியிலே தரிசனமானார். அதனால தான் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறீங்க, மனுஷகுமாரன் மனுஷன் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய நாள் என்றால் அதரிசனமான அந்த காணக்கூடாததான அந்த தேவன் மீண்டும் ஒரு முறை, ஆனால் இம்முறை அல்லது அடுத்த முறை அல்லது இரண்டாம் முறை தேவனாகிய தம் ஒருவருக்கே உரியதான மகிமையோடு கூட தரிசனமாவார் என்று அர்த்தம். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28 இப்படி வாசிக்கிறோம். எபிரேயர் 9:28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, இதான் முதல் வருக. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக, இது இரண்டாவது வருகையை குறித்து பேச ஆரம்பிக்குது, தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். ஒரு மனிதனாக வெளிப்பட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கும்படி வந்தவர். அப்படியாக அவருடைய சரீரத்தை பலியிட்டு அதற்கு பின்பு இந்த காரியம், இந்த சுவிசேஷம் சத்தியம் அறிவிக்கப்படுகிறதை கேட்டு அவருக்காக யாரெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்கும்படியாக, ரட்சிப்பை அவர்களுக்கு அருளும்படியாக இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதலில் பிதாவினுடைய நாமத்தில் வந்தவர் இரண்டாம் தரம் பிதாவினுடைய மகிமையோடு கூட வெளிப்படுவார். எப்படி? முதல் வருகையில் பிதாவினுடைய நாமத்தில் வந்தவர் இரண்டாம் முறை அல்லது அடுத்த முறை வரும்போது பிதாவின் மகிமையோடு கூட வருவார். அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. பிதாவின் நாமத்தை சொல்லி கொண்டு வந்தவர், நான் தான் அவர் என்று சொன்னவர், இரண்டாம் முறை வரும்பொழுது பிதாவின் மகிமையோடு வருவார்னா என்ன அர்த்தம்? பிதாவாக வெளிப்படுவார் என்று அர்த்தம். முதலாவது இந்த அதரிசனமானவர் ஒரு மனிதனாக வெளிப்பட்டார், நம்மளை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார் முதல் வருகையின் போது. ஆனால் அடுத்த முறை இரண்டாம் தரம் வரும்பொழுது தேவனாகவே பிதாவாகவே தாம் ஒருவருக்கே உரியதான அந்த மகிமையோடே அவர் வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இருக்கிறதான வித்தியாசம். யோவான் 5:43 இப்படி வாசிக்கிறோம். யோவான் 5:43, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன், நீங்க என்ன இன்னைக்கு வாசிக்கும் போது நீங்க அப்படி நடுகாதீங்க, யார் அப்படி ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களை குறித்து அவர் பேசுகிறார். நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்படி சுய நாமத்தினாலே வருகிறவன் என்னதான் சொல்லிக்க போறான்? தான் தான் கிறிஸ்து என்றும் தான் தான் தேவன் என்றும் தான் தான் உங்கள் ரட்சகர் என்றும் என்ன பண்ண போறான்? சொல்லிக்க போறான். அல்லது அவன் சொல்றானோ இல்லையோ அவன்தான் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் இருக்க போறாங்க. உண்மையான கிறிஸ்துவை விட்டுவிட்டு இன்னொருவனை சுயநாமத்தினாலே காணப்படுகிறதான ஒருவனை அவர்தான் கிறிஸ்து, அதாவது
அவன்தான் கிறிஸ்து, அவன்தான் பார்த்தீங்கன்னா உங்களை உண்டாக்கின தெய்வம் என்று இன்னொருவனை காண்பிக்க கூடியதான நாட்கள் வரும். அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அர்த்தம் என்னன்னா, பிதா, உங்கள் பிதா உங்களுக்காக மனிதனாக இறங்கி வந்திருக்கிறார் என்பதை நீ நம்ப வேண்டும். இதான் முதல் வருகை. இரண்டாவது வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார். மத்தேயு 16:27 இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 16:27, மனுஷகுமாரன் முதல் வருகையிலே மனுஷனாக காணப்பட்டவர் என்று அர்த்தம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராக தம்முடைய தூதரோடே கூட வருவார். இரண்டாம் வருகையை குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார்னா, பிதாவினுடைய மகிமையோடு கூட அவர் இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது. பிதா பிதாவாகவே வருவார் என்ற அர்த்தம். நம்முடைய தேவன் நம்முடைய தேவனாகவே வருவார். தமக்கு ஒருவருக்கே உரியதான மகிமையோடு கூட அவர் வெளிப்பட போகிறார் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அப்ப முதலில் பிதாவின் நாமத்தில் வந்தவர் இரண்டாம் தரம் பிதாவின் மகிமையிலே வருவார். அதனால்தான் அந்த டைட்டில் தேவனுடைய நாள் என்றால், அதரிசனமான தேவன், நம்மை உண்டாக்கினதான பிதாவானவர் தாம் ஒருவருக்கே உரியதான மகிமையோடு கூட தரிசனமாகிறதான வெளிப்பட போகிறதான நாள் என்று சொல்லி அர்த்தம் தேவனுடைய நாள் என்றால். அடுத்ததாக தேவனுடைய நாள் என்றால் அநீதியுள்ளவைகள் யாவும் அழிக்கப்பட்டு நீதியுள்ளவைகள் உண்டாகிறதான நாள். எதற்காக பேதுரு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஜாக்கிரதையாக காத்துருங்க, பரிசுத்தமாக உங்களை காத்து கொள்ளுங்க, உங்களை பரிசுத்தமாக குற்றமற்றவர்களாய் காத்து கொள்ளுங்க எதற்காக நம்முடைய ஆத்மாவை குறித்து பேசுகிறார். நம்ம நினைத்து விடக்கூடாது, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்முடைய ஆத்மா கழுவப்பட்டு இருக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிட்டோம், தேவன் வரும்போது நம்ம போக போகிறோம் அப்படின்னா, இந்த இடைப்பட்டதான நாட்களில் பாவத்திலிருந்து கழுவப்பட்ட நீ உன்னுடைய ஆத்மாவை பார்த்தீங்கன்னா பாவம் செய்யாதபடி காத்து கொள்ள வேண்டிய கடமை யாருக்கு காணப்படுது? தேவனுக்கா உங்களுக்கா? போன வாரம் நான் எடுத்தேன் இல்லையா, அதாவது நம்முடைய ஆத்துமாவை குறித்து மணவாட்டி என்றும் நிச்சயிக்கப்பட்டதான கற்புள்ள ஸ்திரீ என்றும் சொல்லப்படுகிறதான காரியம் என்ன அர்த்தம்? அவள் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள் சொன்னால் அவள் தன்னை காத்து கொள்ள வேண்டுமா, அல்லது மணமகன் கூட இருந்து காத்துக்கொள்வாரா? மணமகன் தான் காத்துக்குவாரா? இல்ல, மணமகனுக்காய் காத்திருக்கிறா, அவள் தான் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளை ரட்சித்து நம்முடைய ஆத்மாவை இந்த பூமியிலே ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு நாள் வரப்போகிறார், அது வரைக்கும் நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும், உன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் அப்படின்றதான வார்த்தை தான் அந்த போன வார செய்தியினுடைய முக்கியமான காரியம். அப்ப தேவனுடைய நாள் என்றால் அநீதியானவைகள் யாவும் அழிக்கப்பட்டு, இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறதான, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தன்னை மணவாட்டி என்று சொல்லி கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறதான ஆத்துமாக்கள் அந்த நாளிலே அவர் வரும்பொழுது தப்ப முடியாது என்கிறதுக்காக தான் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளு, எச்சரிக்கை ஆயிரு அப்படின்னு சொல்றார். அநீதி உள்ளதான யாவும் அழிக்கப்படுகிற நாள். 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கையை குறித்து பேசுறாரு. தேவனுடைய நாளில் நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு. 2 காரியம் நடக்குது. ஒன்று, அநீதியானது எல்லாமே அழிக்கப்பட போகிறது, கரப்டட் எல்லாமே அழிக்கப்பட போகிறது. நீதி உள்ளதான காரியம் அல்லது நீதி உள்ளதான பூமியும் வானமும் பார்த்தீங்கன்னா உண்டாக போகிறது என்பதுதான் தேவனுடைய நாளை குறித்து சொல்லப்படுகிற காரியம். தேவனுடைய நாள் என்றால் அடுத்த பாயிண்ட், தேவனுடைய நாள். ஏன் இதெல்லாம் இப்படி நான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே போறேன்னா, உங்களுக்கு நீங்க காத்திருக்கிறதான அந்த நாளினுடைய விசேஷம் உங்களுக்கு தெரியணும். அப்பதானே காத்திருப்பீங்க, இல்லைன்னா என்ன காத்திருக்க முடியும்? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா, அந்த ஸ்பெஷலான டேயினுடைய விசேஷம் உங்களுக்கு தெரிய வேண்டுமா, தெரிய வேணாமா? நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் முடிஞ்சிச்சா, இல்லை கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம் முடிஞ்சதுன்னு அர்த்தமா? என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். நிச்சயிக்கப்பட்ட பின்பு நாம யாரோடு கூட சேர்ந்து வாழப்போகிறோம் என்பதுதான் நிச்சயம். அதை போல நீங்க ரட்சிக்கப்படுகிறதான நாள் தான் நீங்க நிச்சயிக்கப்பட்டதான நாள். இது ஒரு ஓமையான காரியம். அதே மாதிரி தான் நீங்க ரட்சிக்கப்படுகிற நாள் தான் நீங்கள் புத்திர சுவிகாரத்தை அடைகிறதான நாள், தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை பெறுகிறதான நாள். அப்ப நீங்க யாருக்கு காத்திருக்கணும்? தகப்பன் வருவாரு, அவரிடத்துல சேருவோம். இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் எப்படி காணப்படுது? நம்முடைய ஆத்துமா நம்முடைய சொந்தக்காரர் யார் என்பதை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதான நாள் தான் ரட்சிப்பினுடைய நாள். அதற்கு பின்பு என்ன? 2 காரியம். ஒன்று, அநீதியானவைகள் யாவும் அழிக்கப்பட்டு நீதியுள்ளவைகள் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். 2, அவருடைய நாள் என்றால்
அவர் வருகிற வரை, அந்த நாயகன் வருகிற வரை காத்திருக்க வேண்டும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான வே ஆஃப் இல்லஸ்ட்ரேட்டிங் தான். ஆனால் ரெண்டுமே ஒரே காரியத்தை தான் குறிக்குது. என்ன அப்படின்னா, நம்மளை உண்டாக்கின தெய்வத்தையும் உண்டாக்கப்பட்டதான நாம் அவரோடு கூட சேர்கிற, இணைகிற, அவரோடு கூட நித்தியமாய் வாழ்கிறதான காரியத்தை குறித்தான் அது பேசுகிறது. அப்போ தேவனுடைய நாள் என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் உயிர்த்தெழுதலின் நாள் என்ற அர்த்தம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் தேவனுடைய நாள் என்றால் கிறிஸ்துவை என்னவென்று ஏற்றுக்கொள்றது, கிறிஸ்துவை என்னவென்று ஏற்றுக்கொள்வது. அடுத்த கேள்வி வருது இல்ல, கிறிஸ்துவை என்னன்னு ஏற்றுக்கொள்வீங்க? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. கிறிஸ்துவை யார் என்று ஏற்றுக்கொள்வீர்கள்? யாரை ரட்சகர் என்று, சரி, கிறிஸ்துவை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வீர்கள். யாரை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வீர்கள்? என்ன சொல்லுது பைபிள்? யாரை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் என்கிற வசனத்தின்படியே அப்படியே போங்க. கிறிஸ்துவை என்னன்னு ஏற்றுக்கொள்வீங்க, யார் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை உங்களுடைய கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் ரட்சகர் தான். ஓகே, ரட்சகர் என்று யாரை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வீர்கள்? அடுத்த கேள்வி வருகிறது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஒருவர் தான் உங்களுடைய, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை, வேறொரு ரட்சகர் கிடையாது. அப்ப யாரை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வீர்கள்? கர்த்தரை தான் ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்வீர்கள். யாரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்வீர்கள்? தேவன் ஒருவரை தான் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனாகிய கர்த்தர் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். எடுத்து வாசிக்கிறீங்கல்ல, ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த வார்த்தையை பார்ப்பீங்க. என்ன? தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று வாசிப்பீர்கள். அப்படியானால் யாரை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தேவன் என்கிற ஒருவரை தான் கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுனா என்ன அர்த்தம்? பரலோகத்தின் தெய்வம் எனக்காக, என்னை ரட்சிக்க மனுஷனாக இந்த பூமியில தோன்றினார், வந்தார் என்று ஏற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. இல்லை என்று சொன்னால் இயேசுவை கிறிஸ்துவ என்று ஏற்றுக்கொள்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்று நமக்கு புரிய வேண்டும். சரி, வருவோம். தேவனுடைய நாள் என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களின் உயிர்த்தெழுதலின் நாள். ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம், மற்றவர்கள்லாம் உயிர் தெழ மாட்டாங்களா? எல்லாரும் நிச்சயமா உயிர் தெழுவாங்க. ஆனால் தேவனுடைய நாளிலே உயிர் தெழ மாட்டாங்க. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நாளிலே உயிர் தெழ போகிறதில்லை. தேவனுடைய நாளிலே யார் தான் உயிர் தெழ போகிறார்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அவர் வருகிறதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் தான் அந்த நாளிலே எழுந்திருக்க போறாங்க. மற்றவர்கள் தேவனுடைய நாளிலே எழுந்திருக்க போகிறது கிடையாது. நியாய தீர்ப்பின் நாள் என்று உண்டு. ஏன்னா தேவனுடைய நாளில் எல்லாமே அக்கினிக்கு இரையாக்கப்படும், எல்லாம் அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பூமியில் அவிசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். அவர்கள் உடனே உயிரோடு எழுந்திருக்க போகிறது கிடையாது. திரும்பவும் ஒரு நாள் அதற்கு பின்பாக அவர்கள் எழுப்பி அவர்கள் அழிக்கப்பட போகிறார்கள். அப்போ தேவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாள் விசேஷ நாள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறதான நாள், விசுவாசிகள் உயிரோடு எழுந்திருக்கிறதான நாளாக அது காணப்படுது. மற்றவர்களுடைய உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற உயிர்த்தெழுதல், ஏண்டா உயிர்த்தெழுந்தோம் அப்படின்னு காணப்பட போகிற நாளாக இருக்குது. புரியுதா? ஏன் விசேஷம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஒரு நாளாக அது அமைய போகிறது. ஏன்னா நித்தியமாக வாழப்போகிற நாளாக அமைய போகிறது. ஆனால் இரண்டாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற அதற்கு பின்பு காணப்படுகிறதான ஒரு உயிர்த்தெழுதல் உண்டல்லவா, அவிசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதல், அது விசேஷமான நாள் கிடையாது. அந்த நாள் ஏன் நம்ம உயிர்த்தெழுந்தோம் அப்படின்னு இருக்க போறதான ஒரு நாள். சில வசனங்களை மாத்திரம் இப்போ நான் சொல்லியிருந்த காரியத்துக்கு ஆதாரமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம். ஏனால் வேதம் முழுவதும் பேசப்படுகிறதான ஒரு காரியம் தான் இந்த முதல் உயிர்த்தெழுதல் அல்லது இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறதான அந்த பிரித்திருக்கிறதான அந்த காரியம். சரி, தானியேல் இப்படி வாசிக்கிறோம். தானியேல் 12:2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுதலை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது.
பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் அப்படின்னா தான் மரித்தவர்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, வாழ்ந்தவர்கள் பின்பு மரித்தவர்கள். அதுல சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 விதமான உயிர்த்தெழுதல். யோவான் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 5:29, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாயும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாயும் புறப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் உயிர்த்தெழுதல், 2 விதமான உயிர்த்தெழுதல், 2மே டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல நடக்கிறதான காரியம். நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள். நன்மை செய்தவர்கள் என்ன அர்த்தம்? நன்மை செய்தவர்கள்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தையின்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், நன்மையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஜீவனை சூஸ் பண்ணிட்டவங்க அப்படின்னு அர்த்தம். ஜீவனை சூஸ் பண்ணவங்க. மரணமும் ஜீவனும் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அதுதான் சுவிசேஷம், அதுதான் சத்தியம். சத்தியத்தை தள்ளினா ஆக்கினையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் ஜீவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அர்த்தம். இந்த வசனத்தின் படி பார்த்தால் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் நன்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள், நன்மை செய்கிறார்கள். அதே நேரத்தில் தீமை செய்கிறார்கள் சொன்னா சத்தியத்தை, நலமானதை தள்ளுகிறார்கள் என்று அர்த்தம். சரி, ஓகே. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:23, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொன்னால் அங்கும் உயிர்த்தெழுதல் என்பது ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் உண்டாக போகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 20:6, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இங்கேயும் 2வது உயிர்த்தெழுதல் என்பது ஒன்று உண்டு. அவர்கள் மேல மரணத்திற்கு அதிகாரம் என்பது உண்டு என்று காணப்படுது. அப்படிதானே? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அப்ப 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் அவன் பாக்கியவான் கிடையாதுன்னு அர்த்தம். இவர்கள் மேல 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா முதல் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களுக்கு 2ஆம் மரணத்தின் மேல அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னா 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களுக்கு மரணத்தின் மேல அதிகாரம் இல்லை. அப்படின்னா நித்திய மரணம், அவர்கள் எழுந்திருக்கிறத அழிக்கப்படுவதற்காக அவர்கள் எழும்புவார்கள் என்று அர்த்தம். அப்ப என்ன சொன்ன நான், தேவனுடைய நாள் என்றால் கிறிஸ்துவை இந்த பூமியிலே இருக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டவர்களுடைய உயிர்த்தெழுதலின் நாள் என்று அர்த்தம். அடுத்ததாக தேவனுடைய நாள் என்றால் விசுவாசித்து காத்திருக்கிறவர்களுக்கு நித்திய அல்லது புது வாழ்வு துவங்குகிறதான நாள் என்று அர்த்தம். 15வது வசனம், 3வது நிருபத்தில் 15வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 15, மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் அப்படின்னு எழுதுறார். அதாவது விசுவாசித்து, சத்தியத்தை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து விசுவாசித்து காத்திருக்கிறவர்களுக்கு புதிய வாழ்வு பிறக்க போகிற, துவங்க போகிறதான நாள் தான் தேவனுடைய நாள். ஆனபடினாலே நீங்கள் காத்திருக்கிற இந்த நாளெல்லாம் அது ரட்சிப்பின் நாள் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுங்க. ரட்சிப்பென்று எண்ணி என்ன பண்ணுங்க, காத்திருங்க என்று எழுதுகிறார். தேவனுடைய நாள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு ஒப்பாக மாறப்போகிற நாள் என்று அர்த்தம். இன்னைக்கு யாருக்கு ஒப்பா இருக்கோம்? நம்ம யாருக்கு ஒப்பா இன்னைக்கு காணப்படுறோம்? யாரை போலவே நம்ம இருக்கிறோம்? அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய குணத்தை வச்சு சொல்லுவாங்க, இவன் சிங்கத்தை போல இருக்கான், இவன் குள்ள நிறைய போல இருக்கான், இப்படிலாம் சொல்லுவாங்க. குணத்தை வச்சு சொல்றதான காரியம் என்ன அது? ஏன் அப்படி பார்க்குறீங்க? திட்டல நான். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தில், அல்லது நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்திருக்கிற விதத்தில் சொல்லுங்கள், நம்மளாம் யாரை போல இருக்கோம்? மனுஷர்கள் யாரை போல இருக்காங்க?
அப்படியே மெயின்டைன் ஆகுதா தேவனுடைய சாயல்? தேவனுடைய சாயல் நம்ம இழந்து போனோம். அஃப்கோர்ஸ் தேவனுடைய சாயல் தான் படைக்கப்பட்டோம். தேவனுடைய சாயல் அங்கங்கே நம்மள்கிட்ட இருக்க தான் செய்யுது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, டிஸ்டார்டட். ஆனாலும் இமேஜ் இருக்குது. இந்த அன்பெல்லாம் எங்கேருந்து தான் வந்திருக்கோம் இல்லையா? பிசாசுக்கும் அன்புக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லை. பொறுமை எங்கேருந்து தான் வந்திருக்கோம், நீடிய பொறுமை எங்கேருந்து தான் வந்திருக்கும், தயவு எங்கேருந்து தான் வந்திருக்கும், இரக்கம் எங்கேருந்து தான் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய குணங்களிலே காணப்படுகிறவைகள் தான். அப்போ அந்த சாயல் நமக்கு காணப்படுது, சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு நம்மளை பார்த்தா யாரை போல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று இந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் ஆதாமா போல் இருப்பீங்க, இங்கே இருக்கவங்கெல்லாம் ஏவாளை போல் இருப்பீங்க, அப்படி தானே? ஆதியிலே உண்டாக்கப்பட்டதான ஆதி மனுஷனை போல மனுஷியை போல தான் பூமியிலே காணப்படுற எல்லா மனுஷர்களும் இருப்பாங்க இல்லையா? அப்படி தானே? சாயல்னா அப்படி தானே? ரூபம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். கலரு, உயரம் இதெல்லாம் பார்க்காதீங்க. ரூபம் பார்த்திங்கன்னா அப்படி தான், அதான் மனுஷ ரூபம். அப்போ இங்கே என்ன பாயிண்ட்னா, தேவனுடைய நாள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி மனுஷ பிள்ளைகள், மனுஷ பிள்ளைகள் நம்மளை பார்த்தோன்னே எல்லா உலகம் என்ன தான் சொல்லும்? இவன் மனுஷன். இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா இஸ் அ மேன் ஃப்ரம் இந்தியா, ஹீஸ் அன் இந்தியன் சொல்லுதா இல்லையா? அர்த்தம் என்ன? இவன் இந்தியன், இந்தியாவில் பிறந்தவன், இந்திய தேசத்தை சார்ந்தவன், அதான அர்த்தம். அப்போ இன்னைக்கு மனுஷர் என்று எல்லாராலும் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படுகிறவர்கள் நீங்களும் சரி நானும் சரி இல்லையா? அப்போ தேவனுடைய நாள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் போய் நான் தேவனுடைய பிள்ளைனால யாரும் கேட்க போகிறது கிடையாது. என்ன தேவனுடைய பிள்ளை? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விசுவாசி இல்லாத ஒரு மனுஷனிடத்தில் அவன்கிட்ட போய் நான் தேவனுடைய பிள்ளைன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களை என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி பைத்தியத்தை எங்கேயுமே பார்க்கலன்னு நினைக்க மாட்டானா? சொன்னது இல்லைல்ல, இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். விசுவாசியாத ஒரு மனுஷனிடத்தில், தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற மனுஷனிடத்தில் போய் நான் தேவ பிள்ளைன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களை மாதிரி பைத்தியம் இல்லை அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுவான்? நினைப்பான். ஆனால் நீங்கள் போய் சொல்லுங்கள், மனுஷன்னு சொல்லி பாருங்கள், எனக்கு தெரியும் சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? மனுஷன் எனக்கு தெரியும் அப்படின்வான். அப்போ தேவனுடைய நாள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது புத்திர சுவிகாரத்தை அடைந்தவர்கள், அவருக்கு ஒப்பாக மாறப்போகிறதான நாள் என்ற அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பான சாயலை பிதாவின் பிள்ளைகளும் பெறும் நாள் என்ற அர்த்தம். பிதானா என்ன? பிதானா நம்ம அப்பா இல்ல, நம்முடைய அப்பா, நம்மளை உண்டாக்கினவர் என்று அர்த்தம். அப்ப தேவனுடைய நாள் என்று சொன்னால் பிதாவினுடைய, நம்மளை உண்டாக்கின அந்த ஒரே தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம மாறுகிறதான ஒரு நாள் என்ற அர்த்தம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 47 49 வரைக்கும் இப்படி வாசிக்கலாம். என்ன பார்க்கிறோம்? அதில் முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன் யாரு? முந்தின மனுஷன் யாரு? ஆதாம். ஆதாம்னா யாரு? உங்களுடைய சைட்ல சொல்லுங்களா, தேவனுடைய சைட்ல இருந்து பாக்குறீங்க, உங்க சைட்ல இருந்து ஆதாம் யாரு? நம்மளுடைய பக்கம் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தகப்பன், மாம்ச பிரகாரமான அப்பா யார் அப்படின்னு சொன்னால் அது ஆதாம் தான். உங்களுக்கும் சரி, இங்கே இருக்கவங்களுக்கும் சரி, விசுவாசிகளுக்கும் சரி, அவிசுவாசிகளுக்கும் சரி, எந்த தேசத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நம்மிடத்துல நமக்கு ஆதாமோட என்ன கனெக்ஷன், தேவனோட என்ன கனெக்ஷன் அவனுக்குன்னு கேட்கல, நம்மோட என்ன கனெக்ஷன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவான மாம்ச பிரகாரமான தகப்பன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆதாம். அப்போ முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண், பரலோகத்தின் தெய்வம் அவனை உண்டாக்கினார். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த, இது யாரு? இது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. நமக்காக ஒருத்தர் மனுஷனா வெளிப்பட்டார்ல. நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், என்ன அப்படின்னா அவருடைய முதல் வருகை எப்படி, இரண்டாம் வருகை எப்படி. முதல் வருகை பிதாவின் நாமத்தில் வந்தார், சொன்னார், யாருமே கேட்கல, இவர் வேற ஒருத்தர் அப்படின்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிதாவின் மகிமையோடு கூட வருவார். அன்னைக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, தெரியும்ல, பார்க்கல, பார்த்தா தான் நம்பும் அப்படின்னா அன்னைக்கு ஆண் பார்க்க வேண்டிதான். பிதாவின் நாமத்தில் வரும்போது தெய்வம் தெய்வமாக இறங்கும் பொழுது அதுதான் தேவனுடைய நாள். அந்த நாளிலே பார்த்து அறிந்து கொள்வதை விட இன்றைக்கு கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அப்படின்னு சொன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த
பரலோகத்தின் தேவன், பரலோக ராஜா என்று சொல்லி அர்த்தம். மண்ணானவன், நபதர்சனம், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, யார் மண்ணானவன்? யார் தூங்குறாங்க அவங்க தான் சொல்லணும். யார் மண்ணானவன்? ஆதாம், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டதான மனுஷன். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அவனிடத்திலிருந்து வந்ததான எல்லா செலங்களும் அவனை போலதான் அப்படின்னு அர்த்தம். அவனை போலதான் மண்ணுக்கு திரும்புவார்கள் என்று அர்த்தம். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் அப்படின்னு சொன்னா வானத்திலிருந்து நமக்காக இங்கே இறங்கி வந்தவர், ஒரு மனுஷனாக காணப்பட்டவர். அவரை அடித்து உள்ளே புதைச்சி வச்சுட்டா அங்கே மண்ணிலே என்ன பண்ணிட்டோம், பூமியிலே அவரை அடக்கம் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன் அப்படின்னா அவர் வானத்துக்கு உரியவர். இந்த பூமியை உண்டாக்கின தெய்வம். இந்த பூமியிலே தாம் உண்டாக்கின ஜனங்களை ரட்சிக்கிறதற்காக அவர்களுடைய ரூபத்தில், அடிமையின் ரூபத்தில் அவர் என்ன பண்ணாரு, மனுஷனாக வெளிப்பட்டார். எதற்கு? மனிதர்களை ரட்சிப்பதற்காக அப்படி வெளிப்பட்டார். அவர் தன்னை பலியாக அடிக்க ஒப்பு கொடுத்தோன்னா அவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி அவர் மறிச்சோனை தூக்கி கல்லறையில் வச்சு அவ்வளோதான் ஃபினிஷ்டு அப்படின்னு நினச்சா உன்ன மாதிரி பைத்தியம் ஒன்று யாருமே கிடையாது. பவுல் இதை அறிந்து கொண்டபடி நான் எழுதுறாரு, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. 40 வசனம், மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல நம்முடைய தகப்பனாகிய ஆதாமுடைய சாயலை நம்முடைய மாம்சம் பார்த்தீங்கன்னா அணிந்திருக்கிறதை போல வானவருடைய சாயலையும் நாம் அறிந்து கொள்வோம். அப்ப அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அந்த தேவனுடைய சாயலை ஒரு நாள் நாம் அணிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார். அப்ப அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ் அப்படியே கழட்டி போட்டு, ட்ரெஸ்னா என்ன அர்த்தம்? இந்த பாடி, இந்த ஃப்ளஷ், இந்த ஃப்ளஷை கழட்டி போட்டுட்டு இந்த புதிய மனுஷன் என்ன பண்ணுவோம், புதிய ஒரு ரூபத்தில் எழுந்திருக்க போகிறான். அதனால தான் சொன்னேன், தேவனுடைய நாள் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு ஒப்பாக மாறப்போகிறதான ஒரு நாள், தகப்பனை போல பிள்ளைகளும் காணப்பட போகிறதான ஒரு நாள். 1 யோவான்ல அவர் எழுதுகிற நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்புகிறோம், அவராலே சாட்சி பெற்றிருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகள் என்று. ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும், ஏன்னா யாரும் மறுரூபமானவங்க வந்து நிருபத்தை எழுதலை. யார் தான் எழுதினாங்க? இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன பண்ணாங்க, என்ன நடக்க போகுது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினபடினாலே மனிதர்களாக இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து கொண்டு அவர்கள் எழுதின காரியம். அப்போ இனி எப்படி இருக்க போகுதுன்றது இன்னும் வெளிப்படலை. நான் அப்படிலாம் போய் பார்த்துட்டு வந்துலாம் எழுதலை அப்படி சொல்கிறார். ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது, யாரு? தேவன் வெளிப்படும் போது, தேவனுடைய நாளிலே தேவன் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதுறார். அப்ப 2 சாட்சி காணப்படுது. என்ன அப்படின்னா, நம்முடைய பிதாவுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாக நாம் என்ன பண்ண போறோம், மாறப்போகிறோம். அப்ப தேவனுடைய நாள்னா அதுதான். சரி, அடுத்ததாக தேவனுடைய நாள் என்றால் அழிவில்லாததான புதிய ரூபத்தை விசுவாசிகள் சுதந்தரிக்கும் நாள் என்று அர்த்தம். என்னது? தேவனுடைய நாள் என்றால் அழிவில்லாத, இப்போ நமக்கு காணப்படுகிறதான இந்த ரூபமானது ஒரு நாள் அழிய போகிறது. அப்படிதானே? ரொம்ப விவரித்து சொல்லவே வேணாம்ல. பூமி கடியில் நம்மளை வச்சுட்டாலும் எரிச்சிட்டாலும் அந்த ரூபமே இருக்க போகிறே. ஃபோட்டோவில் தான் வேணால் பார்க்கலாம். சிலை வடித்திருந்தா நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நாம் இருக்கிறதான, நாம் பெற்றிருக்கிறதான இந்த ரூபம் அழிய போகிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. நம்ம அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். மரித்தவர்களுடைய லைஃப்பில் நம்ம அதை பார்க்கிறோம். அவர்கள் இல்லை, அவர்கள் ரூபம் அழிந்து போனது. அப்போ தேவனுடைய நாள் என்றால் அழிவில்லாததான புதிய ரூபத்தை விசுவாசிகள் சுதந்தரிக்கிறதான, பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு நாள் என்று அர்த்தம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு?
மறு ரூபம், நியூ ஷேப் அப்படி சொல்றாரு. நியூ பாடி என்கிறதான வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. யாருக்கு பயன்படுத்துறாரு? அந்த நாளில் வருகிறவர்கள், அந்த நாளில் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து வரும்போது இருக்கிறவர்கள் அவர்களும் மறுரூபமாக்கப்படுவார்கள். அந்த நாளில் இல்லை மரித்து போயிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறவர்களும் என்ன பண்ணுவாங்க? அவர்களை விட்டுருவாரா? கிடையாது, அவர்களும் மறுரூபமாக்கப்படுவார். வாசிக்கிறோம் பாருங்க. இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ ரெண்டு பேருமே கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் சரி, கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே மரித்தவர்களும் சரி, தேவனுடைய நாளிலே அவரை சந்திக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் அவரை நம்ம என்ன பண்ண போறோம்? சந்திக்க போகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அழிவில்லாததான புதிய ரூபத்தை விசுவாசிகள் சுதந்திரிக்கிறதான ஒரு நாள் தான் தேவனுடைய நாள் என்று அர்த்தம். தேவனுடைய நாள் என்றால் சாபத்தினாலே உண்டான மரணத்தை விசுவாசிகள் ஜெயமாக விழுங்கும் நாள், மரணத்தை ஜெயமாக விழுங்கும் நாள் என்று அர்த்தம். மரணத்தை நம்மளாம் ஜெயமாக விழுங்கிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் லிட்ரலி ஸ்பீக்கிங் இல்லை. அப்படிதானே? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்து இருக்குது, இப்படிலாம் வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாள் நிச்சயமாக அழிவில்லாததான சரீரத்தோடு கூட நீங்கள் எழும்புவீர்கள் என்கிறதான காரியம். இன்றைக்கே உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவோடு மறைந்திருக்கு, அதாவது உங்களுடைய ஜீவனுக்கு அழிவில்லை, இன்றைக்கே அந்த கேரண்டியை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் லிட்ரலி ஸ்பீக்கிங் என்ன அப்படின்னு சொன்னால், மரணத்தை நாம ஜெயமாக விழுங்கினோமா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா இல்லை. மரணத்தை ஜெயமாக விழுங்கிருந்தா முதல் மரணமே நமக்கு கிடையாது, அப்படிதானே? அப்போ மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் இதுவரைக்கும் யார் தான்? ஒருத்தர் தான். அந்த மரணத்துக்குள்ள பிசாசை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா ஜெயித்தார். இப்படி நீங்கள் வாசிக்கிறீங்க, பாடுறீங்க, அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் எப்படியா புரிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின். இப்போ கிறிஸ்து பார்த்தீங்கன்னா சாத்தானை ஜெயித்தார். நேற்று கூட ஒரு பாடலை பாடும்போது அந்த ஸ்டாண்ட்ஸாக மட்டும் எடுத்தாச்சு ஃபேமிலி ப்ரேயரில். நேற்று ஒரு பாடல் பாடணும் ஃபேமிலி ப்ரேயரில், அதில் அந்த 7வது ஸ்டாண்ட்ஸா இல்லை. என்ன அப்படின்னு சொன்னால், மரணத்தை ஜெயமாக விழுங்கினார், சாத்தானை ஜெயித்தார். சாத்தானை ஜெயித்தார் அப்படின்றது எப்படி? சாத்தானை ஜெயித்தார் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார் அப்படின்றதுடைய மீனிங் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன் அப்படின்னு சொன்னால், இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பிசாசானவன் பார்த்தீங்கன்னா தேவன் அவனை ஜட்ஜ் பண்ணி அவனை தள்ளின பின்பு பிசாசு என்ன பண்ணுறான், நம்ம இன்றைக்கும் தெரியும், தேவனோடு கூட அவனால் என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது. பட் ஹீ டிக்ளேர்டு வார் அகெயின்ஸ்ட் காட். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேவனோடு கூட அவனால் யுத்தம் பண்ணவே முடியாது. அப்போ தேவன் உண்டாக்கினதான மனுஷனோடு கூட அவன் என்ன பண்ணுறான், யுத்தம் பண்ணுறான். அதுவும் நேராக யுத்தம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஒளிந்திருந்து, மறைந்திருந்து, அல்லது வஞ்சகமாக ஏமாற்றி தேவ பிள்ளைகளை என்ன பண்ணுறது, விழ வைக்கிறதான காரியம். அப்போ வார் டிக்ளேர்ட் அகெயின்ஸ்ட் காடு. ஆனால் அவர்கிட்ட நடக்காது. அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதனோடு கூட என்ன பண்ணுறான், அவன் யுத்தம் பண்ணுறான். தந்திரத்தினாலே அவர்களை மேற்கொண்டான். அப்படிதானே? ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன், என்ன நடந்தது வரலாறு அப்படின்றது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சத்துருவினாலே வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை மீறி விழுந்தார்கள். கர்த்தர் இதை எப்படி பார்க்குறாரு தெரியுமா? கர்த்தர் இதை எப்படி பார்க்குறாருனா, இட் இஸ் a war against me. என்னுடைய பிள்ளைகளை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் இதை எப்படி பார்க்கிறார்னா, ஆதாமுக்கு மனுக்குலத்துக்கு விரோதமாக தொடுக்கப்பட்ட யுத்தமாக பார்க்காதபடிக்கு தனக்கு விரோதமாக தொடுக்கப்பட்ட யுத்தமாக தான் ஆண்டவர் இதை பார்க்கிறார். அப்ப ஜீவன் உள்ளவர்களாக உண்டாக்கப்பட்ட இவர்கள் ஜீவனை இழந்து மரணத்தை சந்திக்கக்கூடியதான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. வேதம் சொல்கிறது, மரணத்துக்கு அதிகாரியாக யார் மாறி இருக்கா? இப்ப பிசாசு பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்களுடைய மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசு மாறிட்டானா. எபிரேய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், மரணத்துக்கு அதிகாரியாக அவன் மாறிட்டான். யார் தான் மரணத்துக்கு அதிகாரி?
உண்டாக்கினவர் தான் அந்த மரணத்தை கொடுக்கணும். ஆனால் மனுஷனுடைய மரணத்தை இன்னைக்கு யார் கொடுக்குறா? பிசாசு கொடுக்குறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் தங்களை பிசாசினிடத்துல விற்று போட்டார்கள், அல்லது தேவன் கொடுத்த அதிகாரத்தை இழந்து போனார்கள். They chose death. தேவன் அவர்களுக்கு முன்பாக வைத்ததான ஜீவன் மரணம் என்கிறதுல அவர்கள் மரணத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இப்ப என்ன செய்யறாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, இந்த மனிதர்களிலே ஒருவராக அவர் வெளிப்பட்டு மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறதான சாத்தான தன்னுடைய மரணத்தினாலே ஜெயம் கொண்டார். அப்புறம் போய் நீங்க எடுத்து எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை போய் வாசித்து கொள்ளுங்க. மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிறதான சாத்தான தன்னுடைய மரணத்தினாலே அவர் ஜெயம் கொண்டார். அப்ப நமக்கு விரோதமாக எழும்புகிறதான அந்த யுத்தத்தை தனக்கு விரோதமாக தொடுக்கப்பட்டதான யுத்தமாக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை பார்க்கிறார். எவ்வளவு அன்பான தெய்வம் என்பதற்காக நான் சுட்டி காண்பிக்கிறேன். அப்ப சாத்தானை ஜெயித்தார் அப்படின்னு சொன்னா, சாத்தான் என்ன பெரிய ஆளா அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு? அவர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனாக வெளிப்பட்டு, மனிதனா என் பிள்ளை தோத்துச்சு, நான் மனிதனா வந்து அவனை ஜெயங்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? மரணத்தைக்கு அதிகாரியாக காணப்படுகிறதான அந்த சாத்தானை அவர் ஜெயித்தார். அப்ப அதுல இருந்து ஜெயித்து வெளியில வந்தார் பாருங்க, அதுதான் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார்னு அர்த்தம். ஏன்னா சாவாமை உள்ளவருக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் சாவாமை உள்ளதான அந்த தெய்வம் மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை திரும்ப எழுப்பினார் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கிறதுன்னா, மரணம் அவராலே ஜெயமாக விழுங்கப்பட்டது. 15ஆம் அதிகாரத்தை நீங்க கொரிந்தியரை வாசிக்கும் போது பவுல் தான் சொல்றாரு, உங்களுடைய தகப்பன், உங்களுடைய மூத்த சகோதரன், உங்களுடைய தலைவர் என்ன பண்ணாரு? மரணத்தை ஜெயமா விழுங்கிட்டாரு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய வருகை என்பது என்ன பண்ணுவாங்க? முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போதான் கர்த்தருடைய வருகையில் தான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் மரித்ததான அத்தனை பேரும் அந்த நாளிலே கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க? மறுரூபமாக்கப்படும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அந்த வார்த்தையை வாசித்துடலாம். கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 54வது வசனம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், எதை குறித்து பேசுகிறார்? நம்முடைய சரீரத்தை குறித்து பேசுகிறார். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமா, நம்முடைய தலைவர் இதை செய்து முடிச்சிட்டாரு. அவருடைய சரீரமும் இப்போ தலை செய்து முடிச்சிச்சு, சரீரம் வந்து செய்யணும். அவருடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறாங்களோ அன்னைக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும் அப்படின்ட்டு எழுதுறாரு. அப்ப ஆதாம் என்கிறதானவன் செய்த பாவத்தினால் உண்டானதான மரணத்தை அவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஜெயமாக விழுங்குகிற நாளுக்கு பேர் தான் தேவனுடைய நாள் என்று அர்த்தம். இப்போ வரப்போகிற அந்த நாள் சகாலமும் படைக்கப்பட்டதான படைப்பின் நாளை விட விசேஷமான நாள். ஏன் தெரியுமா? எல்லாம் உண்டாக்கப்பட்ட நாள் எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் பர்ஃபெக்டா அப்படி காணப்பட்டிருக்கோம்ல. எல்லாம் வந்து உண்டாக்கி நல்லது அப்படின்ட்டு ஆண்டவர் பார்க்கிறார். அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்ட்னு அர்த்தம். நல்லது என்று கண்டார் அப்படின்னா அப்போ எல்லாமே படைப்பின் நாளில் பர்ஃபெக்டாக காணப்பட்டுச்சு. ஆனால் அந்த நாளை விட தேவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிற வரப்போகிற நாள் விசேஷமான நாள். ஏன் நினைக்கிறீங்க? சொல்ல முடியுமா யாராவது? வாய் இல்லை, கரெக்டு தானே நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு? எல்லாம் சகலமும் படைக்கப்பட்ட அந்த நாளை விட தேவன் வரப்போகிறதான தேவனுடைய நாள் என்பது விசேஷமான நாள், மோர் ஸ்பெஷல் டே. ஏன் அப்படின்னு சொன்னால், சகலமும் உண்டாக்கப்பட்டதான அந்த நாளிலும் கூட ஆதாம் ஏவாள் விழுகிறதற்கு முன்பு கூட இந்த படைப்பின் தேவனுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்ததான கனம் வந்து கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சொன்னால், he was never appreciated. அப்படி தானே? அவருக்கு கொடுக்க வேண்டியதான அந்த கணத்தை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கொடுத்தார்களா? கொடுக்கப்பட்டதா? அவர் எப்படியாக அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது கொடுக்கப்படலை. ஆனால் தேவனுடைய நாள் என்று சொல்லப்படுகிற வருகிற நாளில் பேதுரு சொல்லுகிறார் அல்லவா, அநீதி உள்ள யாவும் அழிக்கப்பட்டு நீதி உள்ளதான வானமும் பூமியும் உண்டாக்கப்படும். அந்த நாளில் அவரை கனப்படுத்தாதவர்களோ, அவருடைய இந்த கிரியையை அப்ரிஷியேட் பண்ணாத ஒருவரோ
புதிய பூமியில் இருக்க போகிறது இல்லை. நான் சொல்ல வர்றது புரியுதா? அப்போ சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் சிருஷ்டிகரை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும், வணங்கணும், எல்லாம் அவரை கனப்படுத்தணும், அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். பட் இட் வாஸ் நெவர் கம்ப்ளீட்டாக அப்படி பண்ணிச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்தார், நம்மளை உண்டாக்கினார், நம்முடைய வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படி என்பதாக தான் காணப்பட்டுச்சு ஒழிய பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான அந்த ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து அவரை தொழுது கொள்ளுகிறதான காரியம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருந்துச்சா ஆரம்பத்தில் அப்படின்னு சொன்னால் இல்லை. ஆனால் வர நாட்களில் அப்படித்தான் இருக்க போகுது. இன்றைக்கி கொஞ்சம் உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதான மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆர் யூ ரியலி அப்ரிஷியேட்டிங் காட்? அவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பை குறித்து எந்த அளவுக்கு அவரை நீங்கள் கனப்படுத்துறீங்க, எந்த அளவுக்கு நினச்சி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை, தோண மாட்டேங்குது. அவ்வளோவா அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் அந்த நேரத்தில் கொஞ்சம் வருதே ஒழிய இல்லை. அப்படி சமூகத்தில் கூடி அவருக்குடைய வார்த்தையை வச்சு கேட்கும்போது கொஞ்சம் வருது. ஆனால் இட்ஸ் நாட் ஆல் தி டைம். அப்படி தானே? ஆனால் எப்படி இருக்கணும் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்ட மனுஷர்கள்னா எப்படியே காணப்படணும்? எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படி சொன்னால் ரட்சிப்பை குறித்தான ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே காணணும். வி ஷுட் அப்ரிஷியேட் காட் ஆல் த டைம், இல்லையா? அதுதானே அவர் யார் என்பதற்காக அவரை துதிக்கிற காரியம், அவர் யார் என்பதற்காக அவரை கனப்படுத்துகிற காரியம் எல்லாம் தெரியும். ஆனாலும் இல்லை. ஏன்? நமக்குள்ளே காணப்படுகிறதான அந்த பழைய ஸ்பாவங்கள், ஜென்ம ஸ்பாவங்கள் நம்மளை மேற்கொள்ளுகிறதாக, டிஸ்டார்ட் பண்ணுகிறதாக இன்றைக்கும் காணப்படுதில்லை. அன்னைக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாது. அப்போ வரப்போகிறதான அந்த நாள் சகலமும் படைக்கப்பட்டதான நாளை விட விசேஷமான ஒரு நாளாக இருக்க போகிறது, பர்ஃபெக்டாக இருக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. வரப்போகிற நாள் உங்கள் பிறந்த நாளை விட விசேஷமான நாள். ஏன் வரப்போகிற நாள் உங்களுடைய பிறந்த நாளை விட பிறந்த நாள் நல்லது? ஏன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமான ஒரு நாள், அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியதான ஒரு நாள். ஆனால் திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களுடைய பிறந்த நாளை விட தேவனுடைய வருகையின் அந்த நாள் விசேஷமான நாள். ஏன்? எப்படி என்ன அப்படின்னு சொன்னா, பிறந்த நாள் என்று உண்டானால் என்ன நாள் இருக்கும்? இறந்த நாள் என்பது ஒன்று உண்டாகும். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணணும்? மரிக்க வேண்டும். அப்போ நமக்கு தெரியும் நம்முடைய பிறந்த நாள் சந்தோஷம்தான். ஆனால் பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்றால் ஒரு நாள் மரண நாள் என்பதும் போட்டு பார்த்துருப்பீங்களா ஃபோட்டோவில், தோற்றம் மறைவு. அப்படின்னா ஒரு தொடக்கம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. ஆனால் அந்த நாள் ஏன் விசேஷம் தெரியுமா? நீங்கள் அன்றைக்கு பிறக்கிறதான நாள், லிட்ரலி பிறக்கிறதான நாள். உயிர்த்தெழுதல் என்பது லிட்ரலாக திரும்பவும் இன்றைக்கு ஆவிக்குரியபடி பிறக்கிறோம், அன்னைக்கு லிட்ரலாக பிறக்க போகிறோம். அதானே அழிவில்லையான இல்லாத சரீரத்தை பெறுகிறோம் என்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? புதிதாக நம்ம பிறக்க போகிறோம், புது வாழ்வை நம்ம பெறப்போகிறோம். அப்படியானால் அந்த நாள் உங்களுடைய பிறந்த நாளை பார்க்கலாம் விசேஷமான நாள். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? பண்ணிட்டாலும் பண்ணலனாலும் சொல்ல வேண்டியது சொல்கிறேன். வரப்போகிறதான அந்த நாள் உங்கள் திருமண நாளை விட விசேஷமான நாள். ஏன் தெரியுமா? ஏன் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய திருமணமே ஒரு காரியத்தை குறிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை பண்ணி வாசிக்கும் போது விவாகம் என்பது எதை குறிக்கிறது? புருஷன்னா யாரு, ஸ்திரீனா யாரு, இது நமக்கு இன்னைக்கு தெரியும். இவர்கள் 2 பேரும் ஒரு ஆண் பெண்ணும் இணைகிறதான விவாகம் என்பதை குறித்து பேசும் பொழுது இதில் ஒரு ரகசியம் காணப்படுகிறது. அதை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி சபையை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் அவர் பேசுகிறார். அப்படியானால் நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிற புரிந்திருக்கிற இந்த உறவு முறையை வைத்து கிறிஸ்துவையும் சபையையும் வைத்து அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போ இந்த திருமண நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கெங்கெங்கேயோ பிறந்ததான வெவ்வேறு இடங்களில் காணப்படுகிறதான ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்ன பண்ணுறாங்க? நிச்சயிக்கப்பட்டு இணைகிறார்கள். ஆனால் நாம் அறிந்திருக்கிறதான அந்த தெய்வத்தை சந்திக்க போகிறதான இட்ஸ் அ மேரேஜ் டே. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்பதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. யூ ஆர் கோயிங் டு மீட் யுவர் கிரியேட்டர். நீங்கள் உங்களுடைய தேவனை சந்திக்கிற நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண நாள் என்று சொல்லப்படுகிறதான கல்யாண நாள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்போ இந்த நாளில் இந்த பூமியிலே கொடுத்துருக்கிறதான அந்த உறவு இதுதான் என்னது? இந்த விவாகம் அப்படின்றதான காரியம். அப்போ அதை விட
ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து இணைகிறதான அந்த நாளினுடைய சந்தோஷத்தை பார்க்கலாம். உண்மையான ஒரு மேரேஜ் டேயா எதுதான் இருக்க போகுதுன்னா, உங்களை உண்டாக்கின தெய்வத்தை நீங்கள் சந்திக்கிற நாள். ஆனபடினாலே அந்த நாள் விசேஷமான நாள். வரப்போகிறதான அந்த நாள் நீங்கள் நல்ல நாள் என்று நினைக்கிற எந்த நாளையும் விட உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு எது நல்ல நாள்? ஏதாவது சொல்லுவீங்கல்ல, நம்ம ஒருத்தரை பார்த்துட்டு அப்படி போகும்போது கூட சொல்லுவோம், ஹாவ் அ குட் டே அப்படி சொல்லிட்டு போகிறோம். என்ன, இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருப்பதாக. அவரும் அப்படி சொல்லுவார், அப்படி இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போவார். என்ன விரும்புகிறோம்? இந்த நாளில் எனக்கு விரோதமான காரியங்கள் வரக்கூடாது, என்னை யாரும் திட்டக்கூடாது, எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு எனக்கு கிடைக்கணும் இல்லையா, நான் போகிறதான வேலை நல்லா நடக்கணும், அதுதான் குட் டே. அப்படி தானே மீனிங்கு. அப்போ நீங்கள் நல்ல நாள் என்று நினைக்கிற எந்த நாளையும் விட அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க போகிறது. ஏன் சொன்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாருக்கும் அல்ல, உங்களுக்கு, விசுவாசிக்கிற உங்களுக்கு. 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். மல்கியா 4:1-2. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். கர்த்தருடைய நாளுக்கு இப்படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, சூளையை போல எரிகிற நாள் வரும். ஏதாவது வித்தியாசமாக பேதுரு சொன்னாரா? பேதுரு என்ன சொன்னார்? அக்கினினாலே இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அழிக்கிற நாள் அப்படி சொன்னார். இங்கேயும் வந்து மல்கியாலேயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு, சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். அகங்காரிகள்னா என்ன? யாருக்காவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அகங்காரிகள்னா என்ன அர்த்தம்? எப்படி? கீழ்ப்பட என்ன சொன்னாலும் கேட்காதவங்க. அர்த்தம் என்னன்னா, அகங்காரிகள் அப்படின்னா நீங்கள் சொன்னது சிம்பிளான மீனிங். ஆனால் என்னதான் சத்தியத்தை சொன்னாலும், என்னதான் புரிஞ்சாலும் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறாங்க பார்த்தீங்களா? அகங்காரிகள். அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள், அதாவது தேவனுடைய நாள், அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2வது வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். அப்படின்னா உடனே உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அவருடைய நாமத்துக்கு பயந்திருந்தா நீதியின் சூரியன். அடுத்து என்னதான் தோணணும்? வசனத்தை வாசிக்கும்போது என்னதான் தோணணும் உங்களுக்கு? வாட் இஸ் த கொஸ்டின் யூ வில் ஆஸ்க் யுவர் செல்ஃப்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற, அவர் சொல்லிட்டார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய், அதாவது உயிர்த்தெழுதலில் நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அப்படி சொல்றாரு. அப்ப என் நாமத்துக்கு பயந்திருக்கிற அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய நாமம் என்ன. ஒருத்தரை அறியாதபடி அவருடைய நாமத்தை சொல்லிட்டா போதுமா உங்களுக்கு? என்னதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம்னா, இதை பேசுகிறவருடைய நாமம் என்ன, பேசுகிற இண்டிவிஜுவல் யாரு, அவரை நான் அறிந்து உணர்ந்து அவரை விசுவாசிப்பேன் என்றால் நான் என்ன பண்ண முடியும்? அவருக்கு பயந்து வாழ முடியும். இப்போ யாருக்கோ பயந்து வாழறேன் அப்படின்னு வாழுகிறது தெய்வத்துக்கு பயந்து வாழ்கிறதான காரியம் அல்ல. தெய்வம் யார் என்பதை அறிந்து அவருக்கு பயந்து, அதாவது அவருடைய வார்த்தைகளின் படி நடக்கிறதான காரியம். அதற்கு முதலாவது அடிப்படையாக அவருடைய நாமம் என்னதென்று தெரியணும். பேதுரு அனௌன்ஸ் பண்ற மாதிரி அவர் கர்த்தர் தான், அவர் தேவன் தான், அவருடைய பேரு, அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரை அறிகிற அறிவிலே நீ வளரணும்ட்டு நீங்களும் சொல்லிக் கொடுக்கணும். நீங்களும் அப்படியாக அவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அப்போ மல்கியா ஓல்டு டெஸ்டமெண்ட் ஸ்கிரிப்சர் தான், ஆனால் அதுவும் மிக தெளிவாய் சொல்கிறது, அவருடைய நாமத்துக்கு அவரை அறிந்து அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்குமானால் எப்படி ரட்சிக்கப்படுறீங்க? எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பேதுரு மாதிரி பேசணும். சரி, மனம் திரும்பியாச்சு. என்ன மனம் திரும்பணும்? எங்கே திரும்பணும்? யார்கிட்ட திரும்பணும்? ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அழகாக சொல்லுங்கள். எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. தேவ பிள்ளையாகிறான் இப்படி கேட்குறான்.
என்றைக்கு ஒரு மனிதன் ஒரு மனுஷி தேவ ஆகிறாள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இட் இஸ் சோ ஸ்பெசிஃபிக். திரும்பவும் சொல்லுகிறேன், இட் இஸ் சோ ஸ்பெசிஃபிக். என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ, திரும்பவும் சொல்லுகிறேன், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான சாட்சியை பெறுகிறார்கள். இது யோவான் 1:12 சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, இந்த பூமியின் மேல வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு இத்தனை தெய்வம் இருக்காங்க, அவருக்கு இத்தனை பேர் இருக்கு, இந்த நாமத்தை விசுவாசி அப்படின்னா அங்கே என்ன ஆகுது? உங்கள் பாஷை சொன்னால் வேலைக்கு ஆகாது. அப்போ ரட்சிப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக். இவர் யார் என்பதை அறிந்து அவருடைய நாமத்தின் மேல விசுவாசத்தை வைக்கணும். என்ன அர்த்தம்னா, இவர் தான் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறதான காரியத்தை அது குறிக்கிறது. அப்ப என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின், அப்ப ரட்சிக்கப்படுறதுன்னா ஸ்பெசிஃபிக், இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ரொம்ப குறிப்பாக இப்படியாக விசுவாசிக்கிறதா ரட்சிப்பை கொடுக்கும். சரி, அடுத்தது விசுவாசிக்கிற உங்களுக்கு அது நல்ல நாளாக இருக்க போகிறது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:2-4. இரவிலே திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். 4வது வசனம், சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. என்ன வாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நீங்கள் நம்புகிற, நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் யாராலே அவருடைய பிள்ளையாக, எந்த நாமத்தினால் அவருடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீர்களோ அவர் வருவார் என்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது எப்படி, எந்த நேரம்? அதனுடைய அர்த்தம் அதுதான். கர்த்தருடைய நாள் வரும் என்று, இரவிலே திருடன் வருகிற பிரகாரம். திருடன் வருகிறது தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? அவன் உங்களுக்கு இமெயில் போட்டால் வருவான், இல்லை கதவை தட்டி சொல்லிட்டு வருவானா, இல்லை யார்கிட்டயாவது மெசேஜ் கொடுத்துட்டு நான் இன்னைக்கு திருட போகிறேன் அப்படி சொல்லிட்டு வருவானா? அவன் வர்றது திருடுறதுக்கு, அவன் வர்றது கொள்ளையிடுறதுக்கு. அவன் என்ன பண்ணுவான்? எப்போ வரனே தெரியாமல் வருவான். அதை ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுகிறார். என்ன சத்தியத்தை சொல்லி கொடுக்குறார்? நான் வர்றதை அனௌன்ஸ் பண்ணால் உனக்கு தெரியும், நான் வர்றதை அனௌன்ஸ் பண்ண உலகத்துக்கு தெரியும். அவ்வளவு நாள் ரட்சிக்கப்படாதவன் அன்னைக்கு என்ன பண்ணுவான்? அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருவான். ஏன்னா அவனுக்கு தான் சீக்கிரட் தெரிஞ்சிருச்சே, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வச்சா ரட்சிக்கப்படலான்ற சீக்கிரட் அவனுக்கு தெரியும். ஏன்னா நான் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன் அதை. அதான் அப்படின்னாலே நான் வர்றதை என்ன பண்ண மாட்டோம், நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அதனால் இன்னைக்கு செய்தியை கேட்குறியா, இன்னைக்கு திருந்து, இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளு, இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக மாறு என்று சொல்லுகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா வேத வார்த்தை அப்படி தான் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இரவிலே திருடன் வருகிற விதமாக கர்த்தருடைய நாள் வரும், அது நல்லா உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம காணப்படுறோமா? FG மினிஸ்ட்ரீஸில் இந்த தேவனுடைய மந்தை என்கிறதான இந்த கூட்டத்துக்குள்ளே வந்திருக்கிற உங்களை அந்த நாள் திருடன் பிடிக்கிற நாளாக, உங்களை பிடித்து கொள்ளுகிற நாளாக இருக்குமா? அப்படி இருக்கிறதா? அப்படி இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, நான் இங்கே வரும்போது வெள்ளிக்கிழமை நல்ல பிள்ளையாக இருக்கேன், நான் ஆண்டவருக்கு பயந்து, சிரிக்காதீங்க, சீரியஸாக கேட்குறேன், நான் ஆண்டவருக்கு பயந்து நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்தாங்க அப்படின்னா, என்னுடைய இருதயத்தை பார்த்தாங்கன்னா, அப்படி இல்லை, வெளி தோற்றத்திலே காணப்படுகிறதான மனுஷன் நான் அல்ல, என்ன உங்களுக்கு தெரியாது, நான் வேற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதானே அவர் சொல்றார். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும், சத்தியம் தெரியும், கர்த்தருடைய நாள் நிச்சயமாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் உங்களை அந்த நாள் திருடன் பிடிக்கிற விதமாக பிடித்து கொள்வதற்கு நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லவா என்று சொல்லி அவர் எழுதுறாரு. நானும் அப்படி தான் உங்களை விசுவாசிக்கிறேன், எழுந்து நெல்லுங்க, அந்தகாரத்தினுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்லி விசுவாசிக்கிற படியினால் தான் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, நம்மை நோக்கி எழுதப்படுகிறது. நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ காத்திருங்கள் என்று யாருக்கு சொல்லப்படுது? மணவாட்டிக்கு தான் காத்திருங்கள் என்று சொல்லப்படும். மணவாட்டி ஆகாதவளுக்கு என்ன சொல்லப்படும்? நீ மணவாட்டியாக மாறு அப்படிதான் சொல்லப்படும். மணவாட்டியாக மாறு அப்படிதான் சொல்லப்படும்.
நீ உன்னுடைய நாயகருக்காய் காத்திரு என்று தான் சொல்லப்படும். ஆனால் மணவாட்டியா ஆனவளுக்கு தான் இந்த காரியம் சொல்லப்படும். இல்லைன்னா ரட்சிப்படை. அந்த காலத்தில் இருந்தால் வெளியில் வா, வெளிச்சத்தை பாரு அப்படி தான் சொல்லப்படும். வெளிச்சத்தை பார்த்ததுக்கப்புறம், வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த காலத்துக்கு போகாத. ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தானே, திரும்பவும் என்ன பண்ணாத, அங்கே போகாத, சேத்துல திரும்ப விழாத, கக்கினதை திரும்ப சாப்பிடாத, பாவத்துக்குள்ளே திரும்பவும் போகாத என்கிற காரியம்தான் திரும்ப சொல்லப்படும். அப்போ யாருக்கு இது சொல்லப்படுகிறது என்பதை அறிந்து புரிந்து கொண்டு உணர்வடைவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான ஆண்டவரே, ஆலோசனையின் வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய நாள் என்பது எதை குறிக்கிறது? யாருடைய வருகையை குறிக்கிறது? அவருடைய பெயர் என்ன? யாரை நாங்கள் சந்திக்க போகிறோம் என்றதான காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டு, ஆறுதலான அநேக காரியங்களை ஆண்டவர் பேசிவிட்டு, ஆண்டவரே அற்புதமான விஷயங்களையும் அது ஒரு விசேஷமான நாளாக இருக்க போகிறது என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு, ஆண்டவரே எச்சரிப்பான காரியத்தையும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறீர். எப்படி ஒரு மணவாட்டி கற்புள்ளவளாக தன்னுடைய நாயகனுக்காக காத்து கொண்டு வருகிறாளோ, அப்படியாக சபையானது கர்த்தரை அறிந்ததான ஜனமானது பரிசுத்தமாய் கர்த்தாவை தங்களுடைய ஆத்துமாவை காத்து கொண்டு வர, ஆண்டவரை விசுவாசத்திலே காணப்பட, ஆண்டவரை சத்தியத்திலே நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே உதவி செய்வீராக. தாழ்த்தி கர்த்தாவின் சபையுடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், இந்த தேவனுடைய அன்பும், இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.